தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராப வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருது சிம்ம ஆவணி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 19 ஆகஸ்ட் 2026. வளர்விரை சப்தமி இரவு மணி 10:15 வரைக்கும் இருக்கு. அதன் பின் அஷ்டமி. சுவாதி நட்சத்திரம் காலையில் 10:26 வரைக்கும் இருக்கு. அதன் பின் விசாகம். சித்த யோகம், சுப்பிரநாம யோகம், கரஜிகரணம். இன்றைக்கு கரிநாள், அதனால முடிந்தவரை சில விஷயங்களை தள்ளி போடுறது நமக்கு நல்லது. அகசு நாழிகை 30:49, தியாஜம் நாழிகை 25:59. இன்றைய புண்ணிய திதி ஆவணி மாதம், வளர்பிறை சப்தமி, நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய சிம்ம லக்ன இருப்பு நாழிகை 5, வினாழிகை 5. சூரிய உதயம் காலை 5:57. இன்றைய ராகுகாலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் செவ்வாய், கர்க்கடக ராசியில் குரு, சிம்ம ராசியில் சூரியன் புதன் கேது, கன்னியா ராசியில் சுக்கிரன், துலா ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்ரலமையில் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் வரக்கூடிய அற்புதமான நல்ல நாள். சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, சந்தோஷம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணினாலும் மற்ற கிரகங்களுடைய இருப்பு எல்லாமே ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. மனசில் இருக்கக்கூடிய வீண் சஞ்சலம், மனக்கவலை ஆகியவை தீரும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், தேக்க நிலை ஆகியவை விலகும். நல்ல அச்சீவ்மெண்ட் நம்மளால் இன்றைக்கு பண்ண முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனசில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஆகியவை கிடைக்கப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2,
3, 5, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், உடல் ஆரோக்கியம் சீரடையும், கடன் பிரச்சனைகள் விலகும், நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றங்களை இன்று நாம் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட மன நிறைவை தரக்கூடிய நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தை வழி உறவினர்களால அனுகூலமான சில விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு நடக்க போகிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம்னா ராசியில் அருமையான ஒரு கிரக கூட்டணி. மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்வை எல்லாமே அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். சில நேரங்களில் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த இரட்டை மனநிலை என்பது இன்றைக்கு நிச்சயமான முறையில் மாறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்கள், தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால இன்றைக்கு தொடர முடியும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இன்று காணப்படும். நம்மளுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். முக்கியமாக நண்பர்கள் உறவினர்களால் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்கள், தைரியம் தன்னம்பிக்கையோட இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யலாம். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இன்றைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகளுடைய கல்வி உடல் நலம் குழந்தைகளுடைய மங்கள காரியங்கள் எல்லாத்திலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் இன்றைக்கு நிச்சயமான முறையில் விலகும். நல்ல ஒரு யோகம் பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாளாக இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும்.
உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். வீடு, மண், மனை, வாகன பிராப்தி ஏற்படும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள், மாற்றத்திற்கான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாள். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற இந்த இரட்டை மனநிலை என்பது மாறும். ஒரு முகமாக ஒரு காரியத்தை எடுப்பீங்க, திட்டமிடுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பயணங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி நல்லபடியாக இன்றைக்கு உங்களுக்கு நடக்க போகிறது. மனசில் இருக்கக்கூடிய வீண் சஞ்சலம், பயம் ஆகியவை விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதனுடைய சஞ்சாரமும் சரி, மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் சரி, எல்லாமே அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அனைத்துமே கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல சஞ்சாரம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மீனராசி அன்பர்களுக்கு கடுமையான பணிச்சுமை இருக்கக்கூடிய ஒரு நாள். ரொம்ப லாங் டேவாக இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே ரொம்ப கவனத்தோடு செய்யுங்க. ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காரியத்தை மறுபடியும் செய்ய வேண்டிய சூழல் உங்களுக்கு இன்றைக்கு உண்டாகலாம். அது மாதிரி ஒரு வாக்கு கொடுக்கும்போது கவனமாக பார்த்து வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுக்கு குறைவு இருக்காது. அதே வேளையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது முன் திட்டமிடல் அவசியம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.